ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போறோம். இது வறுத்து அரைச்சு வச்ச கோழி குழம்பு. இதுக்கு நாட்டு கோழியா இருந்தா சூப்பரா இருக்கும். நம்ம நார்மலா கிடைக்கிற பிராய்லர் கோழியா இருந்தாலும் ஓகே. இதோட ஸ்பெஷாலிட்டி ஃப்ரெஷ்ஷா மசாலா வறுத்து அரைச்சு வைக்கிறது தான். செம்ம டேஸ்டா இருக்கும். இது இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் அதோடையும் சூடு சாதத்தோடையும் செம்ம டேஸ்டா இருக்கும். சரி வாங்க, இதை எப்படி பண்றது, இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு கோழி, ஃபுல் கோழி வாங்கியிருக்கேன். அது ஒரு 1.25 to 1.5 கிலோ வர அளவுக்கு இருந்தது அந்த கோழி. ஸோ அதை நல்லா கட் பண்ணிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கணும், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி இஞ்சி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். ரெண்டுமே சும்மா அந்த கல்லுல வச்சு இடிச்சு எடுத்துக்கிட்டா போதும், ரொம்ப பேஸ்டா அரைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்னு பாத்தீங்கன்னா, காஞ்ச மிளகா ஒரு 10-15 எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி திருவி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் 4 சின்ன சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு 4-5 ஏலக்காய், 4-5 கிராம்பு, அப்புறம் பெப்பர் ஒரு டீஸ்பூன். இவ்வளவுதான் மசாலா ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. முதல்ல இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வறுத்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப எல்லாமே வறுத்துட்டோம். இதை நல்லா ஆற வைக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு முதல்ல அது நல்லா பவுடர் பண்ணிக்கணும். நல்லா பவுடர் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சோம்னா அப்படியே நல்லா மையா அரைஞ்சிரும். சோ அந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்ப நம்ம இந்த குழம்பு வச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு பேன் அடுப்புல வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கேன். இது உங்களுக்கு நீங்க சமைக்கிறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா சன்ஃபிளவர் ஆயிலோ இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட இதுக்கு சூப்பரா இருக்கும். சோ எந்த எண்ணெய் வேணா ஊத்திட்டு அது கொஞ்சம் சூடாய் வரும்போது கொஞ்சமா சோம்பு போட்டு பொரிய விடுங்க. அடுத்தது உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை அதுல போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்ப அந்த இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, பூண்டு, இஞ்சி, அது ரெண்டுத்தையுமே இதுல போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுல இப்ப கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். நல்ல ஒரு வாசனை வரும், அதுக்காக தான். சோ அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்ப இந்த சின்ன வெங்காயமும் கொஞ்சம் வதங்கி இருக்கு. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதுல இப்ப சிக்கன் பீசஸ போட்டுக்கலாம். போட்டு அதையும் வதக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 3-4 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம். இப்ப இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலா இல்லையா, அதை இதுல சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம்.
இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும். நான் அதை வந்து வீடியோல கேப்சர் பண்ண மறந்துட்டேன். சோ நீங்க அதை போட்டுக்கோங்க. சோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போதைக்கு தண்ணி ஊத்தல. நல்லா சேர்த்து விட்டு வதக்கிட்டே இருக்கும்போது சிக்கன்ல இருந்தே கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும். அதுலயே கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இலையும் அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியில அரைச்சோம் இல்லையா, சோ அதுலயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து இதுல ஊத்திடலாம். இப்ப இத நல்லா சேர்த்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு வச்சிடலாம். இது வந்து நாட்டுக்கோழியா இருந்தா கொஞ்சம் நிறைய நேரம் ஆகும். நார்மல் பிராய்லர் சிக்கனா இருந்தா டக்குன்னு வெந்துடும். இப்போ குழம்பு வந்து தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு. அந்த சிக்கனும் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மேலால தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, சிக்கன் கறி வறுத்து அரைச்சு வச்சது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் சுட சுட சாப்பிடறதுக்கு செம்மையா இருக்கும். சோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பாய்.